பாத்துருக்காங்க. அங்க அவங்களுக்கு பேக் சைடு கேட்டீங்களா? இல்ல அத்த பைக் இல்ல அத்த பைக் தமிழகத்தையே 3 மாதங்களாக உலுக்கி எடுத்த திருட்டு சம்பவம். 100 நாட்களாக போலீசுக்கே தண்ணி காட்டி வந்த கொடூர திருடர்கள் 3 மாதங்களுக்கு பின் பிடியில் சிக்கிய பின்னணி என்ன? செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடந்த ஜனவரி மாதம் 17ஆம் தேதி மறைமலை நகர், கூடுவாஞ்சேரி, பெருங்களத்தூர், தாம்பரம், முடிச்சூர், சேலையூர் அப்படின்னு இத்தனை பகுதிகளில் தொடர் செயின் பறிப்பில் ஈடுபட்ட கொள்ளையர்களால தமிழகமே அதிர்ந்து போய் மிகப்பெரிய பேசும் பொருளா இது பேசப்பட்டுச்சு. கடந்த ஜனவரி மாதம் 8க்கும் மேற்பட்ட இடத்துல சங்கிலி பறிப்பில் ஈடுபட்ட நிலையில பரபரப்பா பேசப்பட்ட இந்த தொடர் சங்கிலி பறிப்பு குற்றவாளிகள் 100 நாட்களா போலீசுக்கு தண்ணி காட்டிட்டு வந்த நிலையில இப்போ இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த 3 பேர்ல 2 பேரு போலீசார் பிடிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து 15 சவரன் நகை திருடு போன நிலையில இப்போதைக்கு 5 கிராம் தங்க நகை மட்டும்தான் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்குது. அதோட ஒருத்தர் தப்பி ஓடிய நிலையில அவரையுமே தனிப்பட்ட போலீசார் உத்தரப்பிரதேசத்துல தங்கி தேடிட்டு வருவதா தகவல் வெளியாகி இருக்குது. பிடிபட்ட மீதி 2 குற்றவாளிகளை செங்கல்பட்டு நடுவர் நீதிமன்றம் 2ல ஆஜர்படுத்தப்பட்டு செங்கல்பட்டு கிளை சிறையில் அடைத்ததாகவும் தகவல் வெளியாகி இருக்குது. அதோட அவங்க கிட்ட நடத்தின தீவிர விசாரணையில இந்த கொள்ளையர்கள் சேலம், மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் மாதிரி புறநகர் பகுதிகளிலும் கடந்த 2018ல இருந்தே தொடர் திருட்டுல ஈடுபட்டு வருவதா இப்போ வாக்குமூலமும் கொடுத்திருக்காங்க.